Hello everyone, very good evening. Welcome to Veranda Race TRB channel. ஸோ நம்மளோட Veranda Race TRB சேனலில் எவ்ரிடே வந்து ஈவினிங் 4 to 5 PM ஸோ மேக்ஸுக்கான டீச்சர்ஸ் விக்ட்ரி பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட மேக்ஸுக்கான டீச்சர்ஸ் விக்ட்ரி பேட்ச்சில் ஸோ ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஓகேவா நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஸோ சர்ச் அண்ட் இண்டிசஸ், ஸோ இது போன்ற டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷனில் நேற்று பார்த்ததோட அடுத்த ஒரு மாடல் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸோ இன்னைக்கான செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ லைவ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம செஷனுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம செஷனை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அதேமாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்காக ஸோ கனவு ஆசிரியர் 2026 டிஎன் டெட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இதுக்கான அட்மிஷன் வந்து இப்போ ஓப்பனாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட கோர்ஸோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் 24/7 ஆக்சஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட் மென்டார் செஷன், சர்க்கிள் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ரிவிஷன் கிளாஸஸ், ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்ட் 5 பிரிண்டட் ஸ்டடி புக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்மளுடைய வெரண்டா ரேஸோட ஸோ ஆன்லைன் கோர்சஸோட இது அதனுடைய ஹைலைட்ஸ். ஓகேவா? ஸோ அட்மிஷனுக்கு உங்களுக்கான என்கொயரி ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான என்கொயரியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎன் டெட் பேப்பர் 1 and 2க்கான நியூ பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ண இருக்கோம். என்னைக்கு அப்படின்னா கிளாஸஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 26/8/2026. அப்போ 26/8 நியூ பேட்ச் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ 26ஆம் தேதிக்கு முன்னாடி ஸோ யார் யாரெல்லாம் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ ஸோ தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கான கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம கோர்ஸ் ஹைலைட்ஸ் வந்து ஸோ கிட்டத்தட்ட 200 பேர் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து மட்டுமே வந்து டெட்டில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்த சம்மில் இருந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்செப்ட் வந்து அடுத்த கான்செப்ட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் டூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எழுதி போடுற அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப வந்து கை கொடுக்கும். a² + b² ஈக்குவல் டு ஓகேவா? ஸோ a + b the whole square minus 2ab. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா a² + b² ஈக்குவல் டு a minus b the whole square plus 2ab அப்படிங்கிறது. அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா a² minus b² ஈக்குவல் டு a plus b into a minus b அப்படிங்கிறது. a plus b into a minus b அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். a² + b² ஈக்குவல் டு a plus b the whole square minus 2ab. அதாவது a plus b the whole squareல ப்ளஸ் 2ab அந்த பக்கம் இருக்கும், அதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 2ab மாறும். ஓகேவா? அதே மாதிரி a minus b the whole squareல மைனஸ் 2ab அந்த பக்கம் இருக்கும், அதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 2ab மாறும். ஓகேவா? a² minus b² நம்மளுக்கு தெரியும், a plus b into a minus b அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ a² + b² a plus b the whole square minus 2ab. அதே மாதிரி a² + b² அப்படின்னா a minus b the whole square plus 2ab அப்படின்னு பண்ணும். ஒன்று மைனஸ் வெளியே இருக்கும், அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம் வந்து நான் இப்போ உங்களுக்கு எழுதி போடுறேன் பாருங்க. ஓகேவா? இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம் வந்து பாருங்க. சிம்பிளிஃபை 7.35 into 7.35 minus 2.25 into 2.25 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ டிவைடட் பை என்ன அப்படின்னா 0.24 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 204, ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 320. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 225, ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா
304 அப்படிங்கிறது 304 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கோங்க சால்வ் பண்ண. 1 மினிட் கூட தேவையில்லை, 30 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் போதும். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. முதல்ல எதெல்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் வந்து எந்த வேல்யூன்னு இருக்குது. ஸோ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஏ இன்ட்டு ஏ வந்து உங்களுக்கு ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி இது என்ன, இதை பின்னு எடுத்துக்கிறேன், இதையும் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு இப்போ பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ 7.35 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 7.35 ஏ பிளஸ் பி அப்படின்னா 2.25 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 0 மீதி 1 5 6 பாயிண்ட்டு 7 8 9. ஓகேவா? ஸோ 9.6 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? 9.6 அப்படின்னு இருக்கு. 9.6 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு. இன்ட்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி தானே. ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். 7.35 இருந்து 2.25 மைனஸ் பண்ணுறேன். ஸோ 0 1.7 இருந்து மீதி 5. ஓகேவா? ஸோ அப்போ 5.1 அப்படின்னு இருக்கு. கீழே வந்து 24 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? 0.24 அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், 0.24 அப்படியே போட்டுக்கிறேன். 0.24 அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? ஓகேவா? ஸோ மேலே ஒரு பாயிண்ட், மேலே ஒரு பாயிண்ட், கீழே 2 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ 96 இன்ட்டு 51 இன்ட்டு 10⁻²அப்படின்னு போடுறேன். டிவைட் பை 24 இன்ட்டு இதை நீங்கள் டேரெக்டாகவே போடலாம், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செப்பரேட்டாக எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? டேரெக்டாகவே போடலாம், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக செப்பரேட்டாக இப்போ கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போது 3ஆல் போட்டேன் அப்படின்னா 7 3 21 8 3 24. ஸோ 1 3 3. ஓகேவா? 7 3 21. ஓகே 8 அப்படின்னா ஸோ 1 8 8 ஈரட்டா 16. ஓகேவா? இதுவும் கேன்சல். ஓகேவா? ஸோ அப்போ 12 இருக்கு, இந்த பக்கம் என்னப்பா இருக்கு, 17 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 12 17 மல்டிபிள் பண்ணுறேன். ஈரையில் 14 மீதி 1. ஓகேவா? இங்கே 2. ஸோ 4 10 0 மீதி 1 204 அப்படிங்கிறது வருது. 204 அப்படிங்கிறது என்னப்பா வருது, நமக்கு ஆன்சர் வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான வேல்யூ. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து கரெக்டான வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சாரிப்பா, சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் அப்படின்னா 379 plus 276 the whole square plus 379 minus 276 the whole square. ஓகேவா? divided by 379 into 379 plus 276 into 276. ஓகேவா? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 2, ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 655, ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 103, ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா? ஸோ என்ன ஆப்ஷன் வரும் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? என்ன ஆப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபி எது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஓகே, ஏபி எது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த பக்கம் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே வந்து என்ன இருக்குது, இது ஏ. ஓகேவா? இதுவும் ஏ, இது பி, இதுவும் பி அப்படின்னு இருக்கு. இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் இந்த பக்கம் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு, டிவைடட் பை. ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னப்பா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேவா? பிளஸ் இதுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? டிவைடட் பை கீழே வந்து என்ன வேல்யூ, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல். ஓகேவா? ஸோ இப்போ மீதி உள்ளதை நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இங்கே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அப்போ 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. கீழே வந்து என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இப்போ 2 மட்டும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் என்னப்பா வரும், ஃபைனலாக வந்து ஆன்சர் 2 அப்படின்னு வரும். ஃபைனலாக வந்து ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 அப்படிங்கிறது வரும். இதுதான் வந்து ஆன்சர். ஃபைனலாக வந்து ஆன்சர் 2 அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை எழுதிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் எழுதிக்கோங்க. எப்போவுமே வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? இது அப்ரிவேஷன் எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணால் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதே இது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 2 இன்ட்டு 2ab அப்படின்னு வரும். 2 இன்ட்டு 2ab அல்லது 4ab அப்படின்னு நீங்கள் போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? அல்லது 4ab அப்படிங்கிறத போட்டாலும் ஓகே தான். 4ab அப்படிங்கிறத போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சம் சால்வ் பண்ணுங்க. சிம்பிளிஃபை பார்த்தீங்க அப்படின்னா 326 ப்ளஸ் 222 the whole square minus 326 minus 222 the whole square divided by 326 into 222 into 222. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1, ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 4, ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 3, ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 2, ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இதற்கான ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன வேல்யூ வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடான ஸோ இது மாதிரியான சம்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் வந்து இந்த மெத்தட் வந்து கை கொடுக்கும். இந்த மெத்தட் அதுக்கடுத்து வந்து இப்போ 1 ஓகேவா? ஸோ 1 மைனஸ் 4/3 ஓகேவா டிவைடட் பை 2/3 மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி சம் வந்து இருக்கும். இதுவும் வந்து என்ன அப்படின்னா அடிக்கடி வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு ஈஸியான டாபிக் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதிலே வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் ரிலேஷன் இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா ரொம்ப டைம் எடுக்கும். 5 நிமிஷம் நீங்கள் அதிலே ஒரே கொஸ்டினில் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்போ எப்போ வந்து ஒருத்தங்க ஒரு எக்ஸாமில் வந்து ஒரே கொஸ்டினில் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? எந்த எவ்ரி எக்ஸாமாக இருந்தாலும் எக்ஸாமுக்கு உள்ளே போயிட்டு நம்ம ஈகோவை காட்டக்கூடாது. ஸோ என்னால் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாதா, என்னாலே சால்வ் பண்ண முடியலையே அப்படின்னு எக்ஸாமுக்கு உள்ளே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஈகோவை காட்டக்கூடாது. ஓகேவா? அங்கே போயிட்டு நமக்கு தெரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போய்கிட்டே இருக்கும். இது சால்வ் பண்ணலாமா?
அப்படியே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துருக்கிற அதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது, மேலே கொடுத்துருக்கிற அதே ஃபார்மேட்டில் தானேப்பா இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ இது ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். கீழே வந்து என்ன இருக்குது, ஏ இருக்குது, இங்கே வந்து பி அப்படின்னு இருக்குது. கீழே ஏ இருக்குது, இங்கே பி அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மேலே வந்து நமக்கு என்ன போடலாம், டேரெக்டாக நீங்கள் 2 × 2ab அப்படின்னு போடலாம். கீழே ஆல்ரெடி என்ன இருக்குது, ஏபி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏபி கேன்சல். 2 × 2 உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 4 அப்படிங்கிறது. 2 × 2 என்ன வேல்யூ வரும், 4 அப்படிங்கிறது வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டான வேல்யூ. பி ஆப்ஷன் வந்து என்னன்னா கரெக்டான வேல்யூ. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா. சிம்பிளிஃபை 0.235 into 0.325 plus 0.175 into 0.175 plus 25 into 0.00455 divided by 5 into 0.005 into 3.25 minus 7 into 0.175 into 0.025 plus 0.5 divided by 1.5 அப்படிங்கிறது 1.5 அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11/3 அப்படின்னு வரும். ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு வரும். ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 7/3 அப்படிங்கிறது. ஓகேவா. 7/3 அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்க பார்ப்போம். என்ன ஆன்சர் வரும் கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லாம் அதே ஃபார்முலால தான் இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலால தான் இருக்குது. கண்டுபிடிங்க. சால்வ் பண்ணீங்களா? பண்ணலாமா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஏ ப்ளஸ் பி அதாவது அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன மாதிரி இதில் கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதில் 0.325 0.325 2 டைம் இருக்கா, ஓகேவா. ஸோ அப்போ இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, ஓகே. அடுத்து 0.175 இது 0.175, ஓகேவா. ஸோ இது ஒரு பி, இது ஒரு பி அப்படிங்கிறது.
ஓகேவா. இந்த பக்கம் ப்ளஸ் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது ஓகேவா. ப்ளஸ் வந்து 25 இன்ட்டு 0.0045 அப்படின்னு இருக்கு ஓகேவா. ஸோ அப்போது இது வந்து எந்த வேல்யூவாக வந்து பாசிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓகேவா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஓகேவா. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஓகேவா. ஏன்னா கண்டிப்பாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஏ வந்து என்ன எடுத்துக்கணும், ஏ வந்து 325ன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. அடுத்து வந்து 175 அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகேவா. இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்ட்டு 2 பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா இந்த வேல்யூ வந்து டோட்டலாக வரும். இந்த வேல்யூ வந்து என்னப்பா டோட்டலாக வரும் ஓகேவா. ஸோ இது கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ கீழே இந்த வேல்யூ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும் ஓகேவா. இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். பி ஸ்கொயர் அப்படின்னு எப்படி சார் அப்படின்னா இப்போ ஏ இருக்கா 0.325 இருக்கா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 0.325 ஓகேவா ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டு கீழே உள்ள இந்த மொத்த வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்க. இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. சார் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த மேலே உள்ள ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கான் அப்படின்னா கீழே உள்ளது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே உள்ளதுக்கு இந்த 325 அப்படின்னு இருக்கா ஓகேவா. 325 அப்படிங்கிறது இருக்கா. ஸோ அதனுடைய மல்டிபிளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 65 இருக்காப்பா, 65 5 மல்டிபிள் பண்ணுங்களேன் ஓகேவா. ஸோ 65 5 மல்டிபிள் பண்ணுறேன், 5 25 மீதி 2 5000 30 32 32 325 இங்கேயும் 325. இதை மல்டிபிள் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும், கீழே ஏ ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்கன்னு வந்துடும். இது ரெண்டும் ஒரு ஏ, இது ஒரு ஏ. இப்போ பிஏ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 அப்படிங்கிறது வரும் ஓகேவா. 25 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது கீழே இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சென்டரில் மைனஸ் இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன் ஓகேவா. ஸோ இது இப்போ ஃபர்தராக எப்படி எழுதலாம், இப்போ மேலே இருக்கிறது இதோட அப்ரிவேஷன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட அப்ரிவேஷன், கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட அப்ரிவேஷன். ஸோ அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. டிவைடட் பை இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது எழுதலாம், இதை ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது எழுதலாம் ஓகேவா. அப்படியே வந்து ஏன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறத எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவீங்கல்ல, அதே மாதிரி தான் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு 2 வாட்டி எழுதிருக்கோம். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு 2 வாட்டி வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம எழுதியிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இப்போ கேன்சல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஏ பிளஸ் பி இருக்குது, மேலேயும் ஏ பிளஸ் பி இருக்குது. ஸோ மேலே ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 0.5 டிவைடட் பை 1/1.5 அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ அப்போது 0.5 டிவைடட் பை 1.5 அப்படின்னா ஸோ இது 1 டைமு இது 3 டைம் போகுமா ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ வந்துருக்கு ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் 1/3 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஏபிக்கு வேல்யூ வந்து நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ ஏனுடைய வேல்யூ என்ன, ஏனுடைய வேல்யூ வந்து 0.325 அப்படிங்கிறது, பியினுடைய வேல்யூ என்ன 0.175 0.175 அப்படிங்கிறது. ஸோ 10க்கு 0 மீதி 1, 10க்கு 0 மீதி 1, 4 1 5 ஓகேவா. அப்போ 0.500 அப்படின்னு வருது. இந்த ஸ்டெப்பை நான் அதுக்கடுத்து கீழே எழுதுகிறேன், என்ன வருது 0.5 அப்படின்னு வருது. கீழே ஏ மைனஸ் பி ஓகேவா. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இந்த பக்கம் மைனஸ் பண்ணுறேன், 0.325 மைனஸ் 0.175 அப்படிங்கிறது. ஸோ 0 12லேருந்து 7 போச்சுன்னா 5, 2லேருந்து 1 போச்சுன்னா 1, ஸோ இந்த பக்கம் 0.5 அப்படின்னு வரும் ஓகேவா. ஸோ அப்போ 0.15 அப்படின்னு வரும் ப்ளஸ் 1/3 அப்படிங்கிறது இருக்குது, ப்ளஸ் 1/3 அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. ஸோ இது இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வரும், ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு எடுத்து 1 டிஜிட், இங்கே பாயிண்ட்டுக்கு எடுத்து 2 டிஜிட் இருக்குது. ஸோ வந்து இந்த பக்கம் எனக்கு வந்து 50 டிவைடட் பை 15 அப்படின்னு இருக்கும் ப்ளஸ் 1/3. ஸோ 3 5 15, ஸோ 1 5 10 ஓகேவா. ஸோ அப்போ 11/3 அப்படின்னு வரும், 11/3 அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான வேல்யூ. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து என்னப்பா எனக்கு கரெக்டான வேல்யூ.
ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டான வேல்யூ. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான வேல்யூ. அடுத்து போகலாமா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குப்பா. ஸோ சம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து நமக்கு ரொம்ப குளறுபடியாகவும் இருக்கும். இப்போ அடுத்து பாருங்கள், ஏ கியூப் வச்சு பண்ணுறது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு இருக்கிற ஃபார்மட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் அடுத்த பக்கம் எழுதுறேன். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பக்கத்தில் நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன். a cube plus b cube a plus b into a square minus ab plus b square, a cube minus b cube a minus b, a square plus ab plus b square. a cube plus b cube a plus b into a square minus ab plus b square, a cube minus b cube minus வந்து இந்த பக்கம் வரும் ஓகேவா? பிளஸ் அப்படின்னா a plus b இருக்கும், மைனஸ் இந்த பக்கம் உள்ள வரும் ஓகேவா? a minus b னா மைனஸ் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு அடுத்து பிளஸ் அந்த பக்கம் வரும் ஓகேவா? a minus b a square plus ab plus b square, a minus b a square plus ab plus b square. அடுத்து சம் பாருங்க. simplify 432 into 432 plus 247 into 247 minus 432 into 247 divided by 432 into 432 into 432 plus 247 into 247 into 247 அப்படிங்குது ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 1/259 அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 1/185 அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 1/679 அப்படின்னு இருக்கும். ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 1/450 அப்படின்னு இருக்கும். 1/450 அப்படின்னு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் நம்ம போட்ட அதே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அதை வச்சு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இது சால்வ் பண்ணி கண்டுபிடிங்க பார்ப்போம். எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணி கண்டுபிடிங்க. எப்படியும் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ இது ரெக்கார்டு செஷன் அப்படிங்கிறதுனால ஸோ என்னால் லைவ் இன்ட்ராக்ஷன் பண்ண முடியல ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து லைவில் வந்துடுவோம் ஓகேவா? ஸோ நிஷா மேம், ஜெரோனிகா மேம், ஜனனி மேம் ஓகேவா? ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ஓகேவா? ஸோ நம்ம கண்டினியூஸாக வந்து கிளாஸஸ் கொண்டு போகிறதான் ஓகேவா? பட்டு ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் லீவ் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து
உங்களுக்கு ரெக்கார்டட் செக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஸோ நாளையிலேருந்து நம்ம மண்டேலேருந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து நம்ம வர ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஸோ நம்மளோட ரெகுலர் ஆட்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூவாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஆன்சர் வந்தா சால்வ் பண்ணலாமா பாருங்க. இப்போ நான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? எப்படி இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்கா, அல்லது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. சிம்பிளிஃபிகேஷனில் அல்ஜிப்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணி இதை மாதிரி சம் கொடுத்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர வேண்டியது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்து போகுது. ஸோ இப்போ எதில் ஏ, எதில் பி, எதில் சி, ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூபா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஏபியை நான் ஃபஸ்ட்டு பிரிக்கணும் தனியாக. இப்போ பாருங்கள், இது இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு இதை பின்னு எடுத்துக்கிறேன், இங்கே இதை பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு ஏ இருக்குது, இந்த பக்கம் ஒரு பி இருக்குது. ஓகேவா? ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ, இது ஏ, இது ஏ, இது பி, இது பி, இதுவும் பி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஃபர்தராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இதற்கான அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்து என்னப்பா நம்மளுக்கு, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மேலே உள்ளதுக்கு நமக்கு கீழே உள்ளதை வந்து அப்படியே வந்து நம்ம எழுதலாம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு வந்து நம்ம எப்படி எழுதணும், இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைடட் பை, ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி அப்படின்னு. ஓகேவா? மைனஸ் ஏபி அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து அப்படியே கேன்சல் பண்ணலாமா, இதையும் இதையும் அப்படியே கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து கீழே பாருங்கள், எனக்கு 1 பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏக்கு வந்து என்ன வேல்யூ, ஏ ஈக்குவல் டு 432, 432. பி ஈக்குவல் டு என்னப்பா 247 அப்படிங்கிறது. ஸோ 9 7 6 அப்படிங்கிறது ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போது 1 பை 679 அப்படிங்கிறது, 1 பை 679 அப்படிங்கிறது, 1 பை 679 அப்படிங்கிற வேல்யூ. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு கொஸ்டினை பாருங்க. அடுத்த ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுங்க. 6th கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை 0.83 the whole cube minus 0.1 the whole cube divided by 0.83 the whole square plus 0.83, sorry 0.083 plus 0.01 equal to என்ன வேல்யூ வரும், ஈக்குவல் டு என்ன வேல்யூ. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா 0.98, ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 0.27, ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 0.93, ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 0.73 அப்படிங்கிறது, 73 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஹோம்ஒர்க்காக எடுத்துகிட்டு எந்த சம் அப்படின்னு சொல்லி என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கான செஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெக்கார்டட் செஷன் அப்படிங்கிறதுனால ஸோ 1 hour செஷன் வந்து கொண்டு போக முடியல. ஸோ ½ hour தான் வந்து கொண்டு போக முடியுது. ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஓகேவா? ஸோ நோட்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் இன்னொரு 2 நாளில் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ஆவரேஜ் போயிடலாம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ரெகுலரான ஸ்டூடெண்ட்ஸ் ஜனனி மேம், ஜெரோனிகா மேம், அடுத்து வந்து நிஷா மேம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த ரெகுலர் சப்போர்ட். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.